சீசனோடது பெஸ்ட் கண்டஸ்டன்ட் ஜாக்லின் அவங்க வின்னராகவும் ஆகலை ரன்னராகவும் ஆகலை. ஆனால் மக்கள் மனசில் நின்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா சோஷியல் மீடியாவில், ஸோ பீயிங் அக்ரெசிவ் டுவர்ட்ஸ் விமன் and justifying it on camera is that new shot to greatness. Interesting, even more interesting is expecting people to vote for that nonsense like it's some master stroke அப்படி. ஸோ அந்த கிரேட்னஸ்னு போடுற இடத்துல நியூ ஷார்ட் கட் டு கிரேட்னஸ்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது பொண்ணுங்க கிட்ட இவ்வளோ அக்ரெசிவாக நடந்துக்கிட்டு அதை நியாயப்படுத்திட்டு அதை வந்து கேமராவில் ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறதெல்லாம் ஒரு விஷயம். நீங்கள்லாம் என்ன மாதிரி ஆள் அப்படிங்கிறத தான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தமிழில் பேசுகிறது அவங்க இங்கிலீஷில் சொன்னால் தான் சொல்லுவேன். தமிழில் நம்ம எந்த அளவுக்கு பேசுகிறோமோ தமிழ் வேர்ட்ஸுக்கு இருக்கிற பவர் இங்கிலீஷில் அது கொஞ்சம் சட்டிலாக தெரியும், கொஞ்சம் டீசெண்டாக தெரியும். ஆனால் உள்ள அர்த்தம்னு பார்த்தா அது கிட்டத்தட்ட நீ எல்லாம் ஒரு ஜென்மமாடா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான். அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன வேணால் பண்ணிடுவீங்க விமனுக்கு எதிராக அக்ரெசிவாக, ஆனால் அது கேமரா முன்னாடி போய் ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து இன்னுமே அதை வந்து ஓட்ஸுக்கான விஷயங்களை ஓட் பண்ணுங்கன்னு வேற எந்த தைரியத்திலடா கேட்குறீங்க? இதெல்லாம் நான் சென்ஸாக இல்லையா? இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ட்ரிக்ஸ்ன்னு யூஸ் பண்ணுறீங்களா? உங்களெல்லாம் என்ன மாதிரி சொல்கிறது? நீங்களாம் என்ன மாதிரி ஆளுங்க, என்ன மாதிரி ஜென்மங்க அப்படிங்கிறது தான் அவங்க இன்டைரக்டாவோ இல்லைனா டீசெண்டாவோ இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்கன்னும் போது இதைத்தான் நம்ம முதல்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம் அந்த கமருதீன் பற்றி. அப்படின்னு சொல்லும்போது இவனுங்களுக்குலாம் இதெல்லாம் உரைக்குமா? இல்லை வெளில வந்தப்பறம் சோஷியல் மீடியாவில் பார்த்து இதெல்லாம் கொஞ்சமாக திருந்துவாங்களான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னா. ஏன்னா அவங்க பிளட்லேயே இதெல்லாம் ஊறி போயிருக்கும். ஸோ இன்றைக்கான ப்ரொமோலையுமே வந்து சாண்ட்ரா திவ்யா பேசுறது தான் திருப்பி வருது, சாண்ட்ரா திவ்யா பேசுறது தான் திருப்பி வருது. ப்ரோமோ 1 ப்ரோமோ 2 ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்தது, விஜய் டிவியில் வந்தது அப்படின்னு சொல்லும்போது மாற்றி அந்த விஷயங்கள் தான் வருதுன்னும் போது இந்த சீசனில் பாரு மேலே வந்த ப்ரோமோ மட்டும் 200+ ப்ரோமோஸ் வந்துடும். ஸோ ப்ரொமோவதியா சீசனோட ஷோ ரன்னரா, ஷோ வின்னரா, ஷோக்காக தன்னை அப்படியே ஃபுல்லாக அர்ப்பணிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல ஒரு டைட்டில் வின்னருக்காக இல்லை ஒரு 50 லட்சம் பணத்துக்காக இல்லை அந்த ஒரு ஃபேம்காக யாருமே இந்த ரிஸ்க் எடுத்ததில்லை இத்தனை சீசனில். போன சீசனில் ஜாக் எடுத்த ரிஸ்க்கே மக்களுக்காக எதையாச்சும் கொடுக்கணும்னு அவங்க போய் தான் அவங்க கேமை லூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க விட்டுருக்கணும்னாலுமே அவங்க விட்டுருந்தாலே அவங்க டைட்டில் வின்னர் ஆயிருப்பாங்க இல்லை ரன்னர் ஆயிருப்பாங்க. கண்டிப்பாக சௌந்தர்யா பொசிஷனுக்கு அவங்க வந்திருப்பாங்க, இல்லை முத்து பொசிஷனுக்குமே அவங்க வர வாய்ப்பு இருக்குது. நானே என்னோட வீடியோஸில் போட்டிருப்பேன் ஏன் ஜாக்லின் டைட்டில் வின்னர் ஆகக்கூடாது அப்படின்னு என்னோட வீடியோஸ் போட்டிருப்பேன். எனக்கு போன சீசனில் போன ஹையஸ்ட் வியூஸ் வந்து அந்த வீடியோஸ்க்கு தான் போச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுக்கு தான் எனக்கு போச்சு வியூஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏன் டைட்டில் வின்னராக ஜாக் இருக்கக்கூடாது, ஏன் முத்து தான் இருக்கணும்னு சொல்லும்போது அந்த இடத்துல அப்படி மக்களுக்காக தனக்கான ரிஸ்க் எடுத்து பண்ண அந்த பொண்ணு தான் அந்த சீசனோட ஹைலைட்டாக தெரிஞ்சா ஈவன் முத்துவை விடவும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சீசனில் இந்த பொண்ணு ரன்னர் ஆகுமா வின்னர் ஆகுமான்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை விடவும் இன்னும் ஃபிசிக்கல் வயலன்ஸையும் அந்த சைக்கலாஜிக்கல் வயலன்ஸையும் அந்த பொட்டென்ஷியலையும் ஈவன் சோஷியல் மீடியாவில் அவளுக்கான அந்த விஷயங்களை வந்து எப்படி போயிருக்குன்னே தெரியாமல் இருந்தாலும் நான் என்னோட கேம் ஃபேராக ஆடுவேன், ஃபேர் மீன்ஸ் அந்த கேமுக்கு லாயலாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவள் போட்டிருக்க அந்த விஷயங்கள் இருக்குல்ல அது வந்து யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதை யாருமே கொடுக்கவே இல்லை. மற்ற மிக்சர் கண்டென்ட்டோ தயிர் சாத கண்டென்ட்டோ எதுவுமே அது கூட நிற்க முடியாது. அப்படி அது சேனல் ப்ராடக்டாக இருக்கிற சபரியாக இருக்கட்டும், கமருதீனாக இருக்கட்டும், விக்ரனாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற அந்த அரோராவாக இருக்கட்டும், ஹோஸ்ட் வக்காலத்து வாங்குற அந்த அரோரா யாராக வேணா இருக்கட்டும், அவளுக்கு ஈக்குவலான பிளேயர் இந்த சீசனில் இல்லவே இல்லைன்னா அப்படி ஒரு என்ன சொல்லுது பெஸ்ட் ஃபார் எவர் அப்படிங்கிறது இந்த சீசனில் தான் நடந்தது. அந்த பொண்ணு டாக்ஸிக் அப்படிங்கிற விஷயத்தை அவ்வளோ ஹேண்டில் பண்ணியிருக்கா. மேன் ஹேண்ட்லிங்கை திருப்பி அனுபவிச்சிருக்கா, சைக்கலாஜிக்கல் டார்ச்சரை திருப்பி பண்ணியிருக்கா. அப்படின்னு சொல்லும்போது வினோத்துமே வந்து இந்த இடத்துல கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் அவளை வந்து உள்ளே வந்து அவன் விக்ரம் கூப்பிட்டு வந்த உடனே சொன்னது அவள் அடிச்சு அவளை போய் அடிக்க வேண்டியது தானேன்னு சொல்லும் போது இது சொல்லிட்டு சாரி அப்படின்னு சொல்லும் போது உங்கள் மனசில் இருந்தது தான் சார் வாயில் வந்துச்சு. நீங்கள் யதார்த்தமாலாம் அதை சொல்லலை, நீங்கள் இன்னசென்ட்டாலாம் அதை சொல்லலை. என்னோட வீடியோஸ் முதல்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் எனக்கு வினோத்தை சுத்தமாக பிடிக்காது மீன்ஸ் அவனோட ஆட்டிடியூட் பிடிக்காது, அவனோட திமிர் பிடிக்காது. கிட்டத்தட்ட கமருதீனோட இன்னொரு வெர்ஷன் தான் வினோத்தும். ஆனால் அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறதுனால அந்த சாஃப்ட் கார்னர்னால அவனுக்கு ஒரு விஷயங்கள் அவனோட டார்க்னஸ் வெளியில் வரலை. இன்ஃபேக்ட் இன்னும் அவன் அந்த கேமில் எக்ஸ்போஸ் ஆகலை. இப்போ தான் 1-2 ஆகிறான், ஆனாலும் பிஆர் வச்சுட்டு வந்திருக்கனால அது ஃபுல்லாக ஆகுமான்னு தெரியாது. கமருதீன் எக்ஸ்போஸ் ஆன அளவுக்கு, விக்ரம் எக்ஸ்போஸ் ஆன அளவுக்கு, சபரி எக்ஸ்போஸ் ஆன அளவுக்கு வினோத் ஆகலைன்னா அவன் ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கிற பட்சத்தில் இல்லை அவனுக்கான ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னும் போது இல்லை அவனுக்கான பிஆர்ஸ் ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் யார்கிட்டயாவது கேம் ஆடினா தானே அவன் எக்ஸ்போஸ் ஆடுறதுக்கு. அப்படியே கமருதீன் கூட வச்சுக்கோங்களேன், பாரு வச்சு கேம் ஆடினதால தான் அவன் எக்ஸ்போஸ் ஆனான். விக்ரம் ஆடினதுமே பாரு வச்சு எக்ஸ்போஸ் ஆகும்போது இல்லை திவ்யாவை வந்து நாமினேட் பண்ணும்போதுமே எக்ஸ்போஸ் ஆனான். சபரியுமே பாரு வச்சு ஆடும்போது தான் எக்ஸ்போஸ் ஆகிறோம். எஃப்ஜேயுமே ஆதிரியை வச்சு ஆகும்போது தான் எக்ஸ்போஸ் ஆகிறான்னா அவங்களாவது எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு